பிச்சைக்காரின்றாங்க. இவங்க வீட்டுல போய் நான் என்னைக்கு பிச்சை எடுத்துட்டு நின்னேன்? இந்த 4 ஐட்டம் எனக்கு அனுப்புங்க, நான் உங்களுக்கு. பட் அவங்க அந்த மெசேஜ் பார்த்தோன்னே எனக்கு அவங்க மேல அவங்களும் ஒரு பொட்டிக் வச்சிருக்காங்க. கரெக்ட். நான் ஒன்னே ஒன்று சொல்லட்டுமா, எனக்கு ஒரு நாளைக்கு 5000 10,000 மெசேஜ் வருது. அப்போ எனக்கு 10,000 ப்ராடக்ட் விற்குது, நான் நம்புவீங்களா ஒரு நாளைக்கு? நான் ஒருவேளை தப்பு பண்ணி அவங்க பேசியிருந்தா கூட அவங்க யார் என்ன பேசுறதுக்கு? அவங்களுக்கு நான் ப்ராடக்ட் அனுப்பலையே. அதுக்கு ஆக்ட்ரஸ் ரெஹானா மேம் சூப்பரா ரிப்ளை கொடுத்திருந்தாங்க, லைவ்ல கொடுத்திருந்தாங்க. அப்புறம் ரிப்ளை பண்ணாதவங்க கிட்ட அகைன் போய் கேட்கறதுக்கு நான் ஏன் கேட்கணும்னு கேட்கிறேன். என் ப்ராடக்ட் அவங்க கையில இருக்கு, நான் கொடுத்துருக்கேன். சமூக வலைத்தளங்கள்ல இப்ப பொட்டிக்கும் சீரியல் நடிகர்களுக்கும் பல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அதுல இப்போ ட்ரெண்டிங் ஆனது யாருன்னு பாத்தீங்கன்னா டிடி பொன்னேஞ்சல் பொட்டிக்கு தான். இவங்க தைரியமா ஒரு விஷயம் வெளியே வந்து சொன்னாங்க. இந்த மாதிரி ப்ரொமோஷனுக்கு சாரி வாங்குறேன்னு சொல்லி எங்களுக்கு வீடியோ போடல அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வீடியோ இன்னைக்கு நியூஸ் சேனல்ஸ் வரைக்கும் போயிருக்கு. நிஜமாவே என்ன நடந்துச்சு? பல பேரும் நீங்க தான் தப்பு பண்ணீங்க, அவங்க தான் தப்பு பண்ணீங்கன்னு மாறி மாறி சொல்றாங்க. ஸோ அவங்க கிட்டே என்ன நடந்துச்சுன்னு கேட்டுடலாமா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சரி மேம், இந்த பிரச்சனை எங்க இருந்து தொடர்ந்துச்சு? கம்பம் மீனா உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணாங்க? ஆக்சுவலி அவங்க தான் ஒரு அக்டோபர் 15 16 இருக்கும். அந்த டேட்ல வந்துட்டு எனக்கு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்கு, கொலாபரேஷன் பண்ணலாமான்னு அவங்க கேட்டாங்க. பட் அவங்க அமிச்சது வந்து ஆஃபீஸ் நம்பருக்கு மெசேஜ் போட்டிருந்தாங்க. அப்போ ஸ்டாஃப் வந்து என்னோட நம்பர் என்கிட்ட கேட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஆக்ட்ரஸ் வந்து கொலாபரேஷனுக்காக கேட்குறாங்கன்னு என்கிட்ட கேட்டுட்டு என் நம்பரை வந்து அவங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் நான் தான் போய் அவங்க கிட்ட கேட்டேன்னு சொல்லி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கூட வீடியோ போட்டிருந்தாங்க. இது ப்ரூஃப் கூட பாருங்க, Friday 17. ஸோ மே ஐ டூ கொலாபரேஷன். நான் வந்து அக்டோபர்ல நடந்தது. எல்லாருமே ஏதோ ஒரு 1 வீக்ல அவங்க கேட்டு நான் கொடுக்கல, அவங்க போடல, நான் வந்து இஷ்யூ ஆக்கிட்டேன்னு நினைக்கிறாங்க. இது அக்டோபர்ல நடந்துச்சு. நாங்க கிட்டத்தட்ட அக்டோபர் 18 ப்ராடக்ட் அவங்களுக்கு சென்ட் பண்ணிட்டோம். எங்களுக்குள்ள நிறைய சேட் இருக்கு. ஸோ அந்த சேட்டுக்கும் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்றப்ப எனக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசணும்னு எனக்கு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா அவங்க தான் என்கிட்ட வந்து கொலாபரேஷன் கேட்டாங்க. ஆனா எவ்ரி வீக் ஸ்டாஃபும் சரி நானும் சரி ஃபாலோ பண்ணும். எப்பவுமே ஒரு ப்ராடக்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்ல ட்ரெண்ட் ஆகுதுன்னா அது 10 நாள் to 30 நாள் தான் வேலிடிட்டி. அதுக்கடுத்து அடுத்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் இதோட வேலிடிட்டி போயிடும். அப்ப நான் உங்ககிட்ட கேட்டதும் என்ன கேட்டேன்னா, மேம் நீங்க வாங்கினது வந்து அக்டோபர்ல வாங்கிட்டீங்க, இப்ப நவம்பர் மாசமே முடிய போகுது. அப்ப எனக்கு நீங்க இப்ப கொலா போட்டாதான் அது வேல்யூ இருக்கும். நீங்க நெக்ஸ்ட் மந்த் அதை போட்டீங்க அப்படின்னா எனக்கு வேல்யூ கிடையாது, சீக்கிரமா போடுங்கன்னு சொல்லி நான் கேட்டேன். சொல்லல. பிளவுஸ் வாங்கி எவ்வளவு நாள் ஆகுது மேம்? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டைம் தான் சீசன். 10 நாள் 15 நாளே ஜாஸ்தி, வாங்கி 30 நாளுக்கு மேல ஆகுது. இன்னைய வரைக்கும் வீடியோ நீங்க போடல. அப்புறம் நாங்க குடுக்கறதுல என்ன யூஸ்? அந்த பிளவுஸோட ட்ரெண்டே முடிஞ்சு நாங்க அடுத்த பிளவுஸே கொண்டு வந்துட்டோம். சீக்கிரமா போடுங்கன்னு கேட்டதுக்காக தான் நீங்க சாரி அனுப்புங்க, அப்பதான் நான் போடுவேன் நாங்க. பட் அந்த சாரி கலர் நான் அனுப்பிச்ச சாரி வந்து மல்டி கலர்ல லாவெண்டர் பார்டர். அவங்க பேஜ்ல கொலாபருக்கு எல்லாருமே சொன்னாங்க அவங்க தான் நவம்பர் 10 கொலாப் போட்டாங்களேன்னு சொல்லி. என்கிட்ட ப்ராடக்ட் வாங்கினது நவம்பர் 18, அக்டோபர் 18. அவங்க கொலா போட்டது நவம்பர் 10. அதுவுமே மேம் சாரியோட வேல்யூவே மார்க்கெட்ல போயிடுச்சு, நீங்க இதுக்கப்புறம் பண்ணா எனக்கு வேல்யூ இல்லை நான் கேட்டேன். அவங்க அடுத்த சாரி அவங்க அம்மாவோடய ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வருதுன்றதுக்காக ஊர் திருவிழாக்காக எனக்கு 2வது சாரி அனுப்புங்கன்னாங்க. அப்ப இந்த சாரிக்கு வீடியோ போடுங்க நான் அனுப்புறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் முதல் போடவைக்கே நவம்பர் 10 வீடியோ போட்டாங்க. பட் கொலா போறேன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை, அவங்களே கொலா போட்டுட்டாங்க. நான் அக்செப்ட் பண்ணதே நெக்ஸ்ட் டே தான் அக்செப்ட். மேம் இந்த 2 மாச டைம்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு வந்து நான் போன் பண்ணேன், அவங்க வந்து எடுக்கவே இல்லை, நான் இவ்வளவோ ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் நீங்க சொல்றது பார்த்தா இந்த 2 மாசம் வந்து டைம் இருந்திருக்கு. ஸோ ஸ்டார்டிங்ல அவங்க வந்து எப்படி அப்ரோச் பண்ணாங்க? ஆரம்பத்திலே திருவிழா இருக்கு அனுப்புங்க அப்படிதான் சொன்னாங்களா? ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஃபங்க்ஷன் கேட்டாங்க. மேரேஜ் ஃபங்க்ஷன் கேட்டாங்க. ஒரு 4-5 புடவை எடுத்துட்டு வந்து இதுல எது இருக்குன்னு கேட்டாங்க. அவங்க 4 புடவை கேட்டாங்க. நாங்க இப்ப வந்து முன்னாடிலாம் வந்து பொட்டிக் அப்படின்னா ஒரு 10 பொட்டிக் இருக்கும். அப்ப நம்ம என்ன கொடுத்தாலுமே நமக்கு அதுல யூஸ் இருக்கும். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஊர் ஃபுல்லா பொட்டி கொட்டி கிடக்கிறதுனால நம்ம ப்ரமோஷன் கொடுத்தாலும் பெருசா நமக்கு அதுல ரீச்சே கிடையாது. அதே வாய்ஸ் மெசேஜ் நான் அவங்களுக்கே போட்டிருக்கேன். நான் முன்னாடி நிறைய இருந்தது, இப்ப இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய பேர் ஆரம்பிச்சதுனால நாங்க கொலாப் யாருக்கும் கொடுக்கறது இல்லை. இன்கேஸ் நீங்க கேட்டு வர்றதுனால நான் 2 அனுப்புறேன்.
அந்த 2 நீங்க ஃபர்ஸ்ட் வாங்கிக்கோங்க. அது எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அடுத்து அனுப்புறேன், அப்படி இல்லைன்னா நாங்க 2 அமிச்சது நீங்க போட்டு கொடுத்துருங்க. பட் எனக்கு ஒண்ணு வந்து ரீல்ஸாவும் ஒண்ணு பேசியும் போட்டு கொடுங்க, இதுக்கு ஓகேனா நான் அனுப்புறேன் முதலே சொல்லி தான் நான் அனுப்பியிருக்கேன். எதுவுமே பேசாம அவங்க கேட்டாங்கன்றதுக்காக அப்படியெல்லாம் எடுத்து கொடுக்கல. கிளியரா பேசிட்டோம், மேம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதுதான். ஆனா அவங்க கேட்ட 2 சாரியில வந்து ஒரு சாரி அவுட் ஆஃப் ஸ்டாக், அதையும் ஸ்டாஃப் மெசேஜ் போட்டிருக்காங்க. அப்போ ஒரு சாரி அவுட் ஆஃப் ஸ்டாக்னோட அதே சாரிக்கு பேரப் பண்ணி பிளவுஸ் அனுப்பிட்டோம். அப்ப அந்த பிளவுஸையும் ஸ்டிச் பண்ணி அந்த சாரியும் ஸ்டிச் பண்ணி கொடுங்க. அவங்க டைமே கொடுக்கலன்னாங்க. நான் அக்டோபர் 18ல இருந்து டிசம்பர் வரைக்கும் இன்னும் என்ன டைம் வேணும்னு எனக்கு தெரியல. அவங்க வாய்ஸ் ரெக்கார்ட் நீங்க ஒரு சிலது பிளே பண்ணிருந்தீங்க. ஸோ இப்பயும் மக்கள் நம்ப மாட்டேங்கிறாங்க. இப்போ நாங்க வீடியோ போட்ட போய் நிறைய பேர் என்ன கேட்டாங்கன்னா, இந்த மாதிரி இது அவங்க வாய்ஸே கிடையாது அப்படிங்கிற மாதிரி எங்க யூடியூப் சேனலுக்கு கமெண்ட் வருது. ஸோ அவங்க ரெக்கார்ட் என்னங்கிறது அப்படி தெளிவா காமிச்சிங்கன்னா மக்களுக்கு புரியுமா? இப்போ அவங்க ஃபோன் நம்பர் அட்ரஸ் காமிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. இப்போ அவங்க ஃபோன் நம்பர் இருக்கு, அட்ரஸோட இருக்கு, ஓகேங்களா. அந்த வாய்ஸ் ரெக்கார்டு வந்து நான் வந்து 60 செகண்ட் வீடியோக்காக 1.5ல ஸ்பீட் பண்ணி போட்டேன். இப்போ நம்ம ஸ்பீட் பண்ணாம போட்டிருந்தோம்னா இப்போ நான் ஷோ பண்றேன். இந்த 4 ஐட்டம் எனக்கு அனுப்புங்க. நான் உங்களுக்கு ஓவர்லாப் வீடியோ பேசியும் போடுறேன், ப்ரேஸ் பண்ணி போடுறேன், ப்ரமோஷன் வீடியோ போட்டு தரேன்ப்பா. ஓகேவா? என்ன ஏதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. இது வந்து அக்டோபர்ல அனுப்பிச்சது. ஆமா, அக்டோபர் என்ன டேட்? 18. உங்களுக்கு ப்ரூஃபுக்கு அக்டோபர் 18 இருக்கா? வாட்ஸ்அப்ல ஏமாத்த மாட்டாங்கல்ல. ஆஃப்டர் திஸ் வீடியோ என்னன்னா, அவங்களோட ஒரு சில பிடிச்சவங்க ஃபாலோவர்ஸ் என்ன கேட்டாங்கன்னா, அவங்க கண்டிப்பா அப்படி பண்ணிருக்க மாட்டாங்க, ஜஸ்ட் ஒரு ரெக்வஸ்டா தான் கேட்டிருப்பாங்க, நீங்க தான் வந்து வீடியோ போட்டீங்க, அவங்க கிட்ட பேசி இதை வந்து ஷார்ட் அவுட் பண்ணிருக்காங்களா, அவங்க கூட ஒரு 3-4 வீடியோ அனுப்பிச்சாங்க, என்னமோ மெசேஜ் அனுப்பிச்சாங்க, அது பண்ற இது பண்ணி என்னென்னமோ சொன்னாங்களா, ஆனா நீங்க தான் எதையுமே பார்க்கல அப்படின்னு அவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆக்சுவலி அவங்க கால் பண்ணதும் ரிப்ளை பண்ணதும், நான் வீடியோ போறேன் ரிப்ளை பண்ணதும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான். ஓகேவா? அதாவது நான் வீடியோ ரிலீஸ் பண்ணல, பார்ட் 1 அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு கால் வந்தது. அதுக்கப்புறம் தான் அவங்க மெசேஜ், எப்பா நான் அப்படி பண்ணவே இல்லையே, நீ ஏன் அப்படி போட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடி எங்கள்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. ஸோ நான் ப்ரூஃப் கூட காமிச்சுக்கிறேன். இது 2 மாசத்துல எத்தனை தடவை மேம் அவங்க கிட்ட போய் கேட்டிருப்பீங்க? எவ்ரி வீக் கேட்போம், மேம் டைம் ஆயிடுச்சு, எப்போ போடுவீங்க எப்போ போடு. ஆனால் எவ்ரி வீக் அவங்களோட ஒரே பதில், இப்போ வந்து அவங்க என்கிட்ட மிரட்டி கேட்டாங்க, இல்லை வந்து நான் வந்து அவங்க வந்து பேசும்போது இது பண்ணலாம் நான் சொல்ல வரல. அவங்க வந்து எனக்கு இன்னொரு புடவை அனுப்புங்க, அப்போதான் இந்த வீடியோ போடும். எனக்கு அது பிடிக்கல, ப்ராடக்ட் என்னோடது, எனக்கு அனுப்புறதும் அனுப்பாததும் ஏன் விருப்பம். மேம் நீங்க இருக்கிறதுக்கு முதல்ல வீடியோ போடுங்க, அது என்னோட வாய்ஸ் ரெக்கார்ட் நான் காமிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் அனுப்புறேன். ஆனால் இருக்கிறதுக்கே நீங்க போடாத போது நான் இன்னொன்று எப்படி அனுப்ப முடியுங்கும் போது அவங்க வந்து அந்த பாயிண்ட்டை பிடிச்சிக்கிட்டு ஒரு 10 ரிப்ளை பண்ணாங்கன்னா 10 ரிப்ளையும் அதே வாய்ஸ் தான் கொடுக்காங்க. மேம் எனக்கு சாரி அனுப்புங்க, அப்பதான் நான் இதுக்கு போடுவேன். அப்போ அது நான் எப்படி எடுத்துக்கணும்? அப்ப இன்னொன்னு அனுப்புனாதான் அதுக்கு போடுவீங்க அப்படின்னா அது பிளாக்மெயில் தானே. அப்படி இல்லைன்னா அது ப்ராடக்ட்டை ரிட்டர்ன் அனுப்புங்கன்னா அனுப்ப மாட்டேன்றாங்க. அட்ரஸ் கொடுத்தாச்சு, நான் அட்ரஸ் கொடுத்த ப்ரூஃப் காமிக்கிறேன், என்னோட அட்ரஸ் கொடுத்துட்டேன். ப்ராடக்ட்டை ரிட்டர்ன் கேட்குறேன், ப்ராடக்ட்டை ரிட்டர்னும் அனுப்ப மாட்டேன்றாங்க. அதை கையில் வச்சுட்டு வீடியோ அனுப்ப மாட்டேன். அந்த ட்ரெண்டே முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் அவங்க ஒரு வேளை வீடியோ போடுறாங்கன்னா அதை போட்டு என்ன பண்ண, என்கிட்ட ஸ்டாக்கே இல்லைன்னா அது எனக்கு எதுக்கு? அந்த பிளவுஸோட ஒரு 1500 rupees, எனக்கு 1500 rupees லாஸ் தானே. அப்போ நீங்க வேற புடவை தாங்க அப்பதான் போடுவேன் அப்படின்னா நான் முதலே சொல்லிட்டேன். நான் முதலே சொல்லலன்னா தப்பு. 2 வாய்ஸ் மெசேஜ்லயும் சொல்லிட்டேன், எனக்கு நீங்க ப்ராடக்ட் நான் 2 அனுப்புறேன், அதை நான் பார்ப்பேன், அதுல ரீச் இருந்தாதான். எனக்கு ரீச்சே இல்லைன்னா நான் ஏன் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கொடுக்கணும்னு நான் கேட்கறேன். இப்போ அந்த பிளவுஸ்க்கு வீடியோ போட்டாங்க இல்லை இப்போ வரைக்கும் போடுது? இனிமே எனக்கு போடவோ நான் என்னைக்கு வீடியோ போடணும்னு நினைச்சனோ அன்னைக்கே தேவையில்லைன்னா நான் வீடியோ போட்டேன். ஒருத்தங்கிட்ட போய் 1 வாட்டி கேட்கலாம், 2 வாட்டி கேட்கலாம். இதே வேலையா நான் 3 பேர் மெசேஜ் பண்ணியிருக்கோம், நானு என் 2 ஸ்டாஃப். அதுக்கு ரெக்கார்டு என்கிட்ட இருக்கு. அவங்க சொல்றாங்கல்ல நான் ரிப்ளை நான் பண்ணேன், அவங்க எடுக்கல. இப்போ வந்து சண்டே 7th டிசம்பர், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது என்னோட ஸ்டாஃப் ரிப்ளை பண்ணியிருக்காங்க. என்னப்பா நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கே புரியல. சாரி, கால் பண்ண இதுதான். இந்த பிளவுஸ்க்கு நீங்க வீடியோ போடல மேடம். ஆனா பிளவுஸ்க்கு வீடியோ போடுங்க, இல்ல பிளவுஸ் ரெடி. இதுல டேட் பாத்துக்கோங்க, சண்டே 7th டிசம்பர். 7th டிசம்பருக்கும் வெனஸ்டே அவங்க ரிப்ளை. அது எதுக்குன்னா நான் வீடியோ போட்ட பிறகு வெனஸ்டே ரிப்ளை பண்ணது, நான் வெனஸ்டே வீடியோ போட்டதுக்கு அப்புறமா ரிப்ளை பண்ணிருக்கேன். அதாவது ரிட்டர்ன் அனுப்புங்கன்னு சொல்லி பார்த்துட்டு சும்மா இருந்து வீடியோ போட்டதுக்கு அப்புறம் இதுல மட்டும் இல்ல மேம், இதுலயுமே இன்னொரு நம்பர். இது ஆக்சுவலி இவங்க என்கிட்ட புடவை வேணும்னு சேட் பண்ணதெல்லாம் இந்த நம்பர்ல தான். கடைசியா யார் வாய்ஸ் மெசேஜ் இருக்குன்னு நீங்களே பாருங்க. என்னோடது ரிப்ளை பண்ணல அவங்க. சோ ஸ்டாஃப் அனுப்புனதுக்கும் ரிப்ளை பண்ணல நான். அப்புறம் ரிப்ளை பண்ணாதவங்க கிட்ட அகைன் போய் கேட்கறதுக்கு நான் ஏன் கேட்கணும்னு கேட்கறேன். என் ப்ராடக்ட் அவங்க கையில இருக்கு, நான் கொடுத்துருக்கேன். நான் ப்ராடக்டையும் கொடுத்துட்டு அவங்க கிட்ட போய் நான் ஏன் கெஞ்சிக்கிட்டு இருக்கணும்?
போடுங்கன்னு சொல்ல முடியும். ரீசனையும் சொல்லிட்டேன், மேம் மார்க்கெட் போயிடுச்சுன்னா நீங்க போட்டு வேஸ்ட்னு சொல்லிட்டேன், ரிப்ளே கொடுக்கல. அப்ப இதுக்கு மேல நான் எப்படி போய் அப்ரோச் பண்ணணும்? சோ விட்டுட்டேன். ஏன்னா எனக்கு நிறைய வேலை இருக்கு. அப்ப நம்ம இதை ஒரு வேலையா வச்சுட்டு 1 month பண்ணலாம். கிட்டத்தட்ட 45 days பண்ணியிருக்கேன். 45 daysக்கு மேலேயுமா நான் போய் கெஞ்சணும்? அதனால ஓகே அவங்க இப்படிதான் பண்றாங்கன்னு சொல்லி விட்டாச்சு. ஆனா நான் வீடியோ போட்ட பிறகு ஒரு நல்லது இருக்கு. அதுக்கப்புறம் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க, அவங்க கிட்ட எத்தனை பேர் கேட்டாங்கன்றது அதுக்கப்புறம் தான் தெரியும். இப்போ விஜய் வைஷு சம்பந்தமே இல்லாம என்ட்ரி கொடுத்தாங்க. இப்ப எங்களுக்கு அவங்கள ஓப்பனா எப்படி தெரியும்னா அவங்க ஒரு சர்ச்சையில சிக்கினாங்க, அதுல இருந்து தான் பல பேருக்கு தெரியும். இப்போ உங்ககிட்ட எப்படி உங்க லைன்ல வந்தாங்க? கம்பம் மீனாவோட அவங்க ரொம்ப க்ளோஸா? ஏன்னா எங்களுக்கு வந்து வெளியே பாக்குறவங்களுக்கு தெரியல இது எப்படி நடந்துச்சு, எதுக்காக உங்களுக்கு இவ்வளவு வார்த்தைகள் இது பண்ணி பேசணும்? உங்ககிட்ட தனியா ஏதாவது மெசேஜ் அனுப்பிச்சாங்க? எனக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. அண்ட் மோர் ஓவர் நான் யாரோட பர்சனலையும் போய் பார்க்க மாட்டேன். எனக்கு பிரச்சனை வந்ததுனா தான் நான் வாய்ஸ் அவுட் கொடுப்பேன். எனக்கு என் சம்மந்தப்பட்ட ஏதாவது இருக்கு எனக்கு இருந்தாதான். ஸோ அது அவங்களோட பர்சனல், எனக்கு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஒருத்தவங்க மார்னிங் எனக்கு அந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்றாங்க. நான் காலையில எந்திக்கும் போது வாட்ஸ்அப்ல இந்த மாதிரி உங்களை பத்தி வீடியோ போட்டுருக்குன்னு வருது. அதை பார்த்தோன்னே நான் எமோஷனல் ஆயிட்டேன். ஸோ எமோஷனல் ஆயிட்டு அந்த டைமே நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நான் போட்டேன். எனக்கு அவங்க பேசின வேர்டிங்ஸ் நான் கேட்டதே இல்லை. ஸோ அது எனக்கு புதுசா இருந்தது. எதுக்கு இப்படி பேசுறாங்க சம்மந்தமே இல்லை. நான் ஒருவேளை தப்பு பண்ணி அவங்க பேசியிருந்தா கூட அவங்க யார் என்ன பேசுறதுக்கு? அவங்களுக்கு நான் ப்ராடக்ட் அனுப்பலையே. அப்ப இவங்களுக்கு நான் ப்ராடக்ட் அனுப்பியிருக்கேன். அவங்க இப்ப எனக்கு கேட்கறாங்க, என்கிட்ட பேசுறாங்கன்னா ஓகே இவங்க யார் என்ன பேசணும்? அதுவும் அவங்க யூஸ் பண்ண வேர்டு என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க? பிச்சைக்காரின்றாங்க. இவங்க வீட்டுல போய் நான் என்னைக்கு பிச்சை எடுத்துட்டு நின்னேன்? இன்னைய வரைக்கும் நான் எல்லாருமே சொன்னாங்க நீங்க பீடி சுத்தி, நான் அந்த பீடி சுத்துற வீடியோ போட்டேன், அது மில்லியன் வியூஸ் போச்சு. நான் சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். என்ன டைரக்டா யாரும் இந்த இடத்துல கொண்டாந்து வைக்கல, ஓகேவா? இல்ல நான் யார்கிட்டயும் பிச்சை எடுத்துட்டு போய் இந்த இடத்துக்கு நான் வரல. அது எப்படி வர முடியும்? கேடு கெட்ட பொம்பளைன்னு ஏதோ ஒண்ணு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அர்த்தம் என்ன? அதுக்கு ஆக்ட்ரஸ் ரெஹானா மேம் சூப்பரா ரிப்ளை கொடுத்திருந்தாங்க, லைவ்ல கொடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி ஒருத்தங்க குழந்தைய அபிராமின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படி நம்ம சொல்லலாம், இவங்களை எப்படி இந்த வேர்டு யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்டா கேட்டிருந்தேன். ஸோ எனக்கு இவங்க சொன்னதுக்கு எனக்கு ரிப்ளை கொடுக்க விருப்பம் இல்லை. ஏன் ரிப்ளை கொடுக்க விருப்பம் இல்லைன்னா என்னோட ஹார்ட் ஒர்க் எனக்கு தெரியும், நான் எந்த இடத்துல இருந்து எனக்கு தெரியும். இவங்க பேசினதுக்கு அவ்வளவு பேர் என் கமெண்ட்ல வந்து அவங்கள சத்தம் போட்டாங்க. என் ஃபாலோவர்ஸ் ஆகட்டும், இவங்க தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சவங்க எல்லாருமே சத்தம் போட்டாங்க. அப்போ நைஸா கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. ஆமா, எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ண உடனே இன்ஸ்டன்டா ஆஃப் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? இதுவே எனக்கு சக்சஸ் தானே. நான் தப்பு பண்ணல, நான் கமெண்ட் செக்ஷன் இப்ப வரைக்கும் ஆஃப் பண்ணலையே. நான் தப்பு பண்ணலன்றதுக்கு இதுவே ப்ரூஃபே. சோ என்னோட சில பேர் அதை கேக்குறாங்க, இந்த ஒரு பிளவுஸுக்குலாம் இவ்வளவு பண்ண தேவையில்ல, நீங்க பேசி தேத்துக்கலாம். நான் பேசுனேங்க, பேசாமலாம் இல்ல. நீங்க வீடியோவே இன்னும் போடலையே, நீங்க போடுங்க, அடுத்து நான் அனுப்புறேன். இல்ல உங்களுக்கு அது வேணாம்னா எங்களுக்கு ரிட்டர்ன் அனுப்பி. ஸோ இதுவுமே இப்ப ரெக்கார்ட் பண்ணதுன்னு யாரும் நினைச்சிடக்கூடாது. டேட்டோட காமிச்சிருந்தோம் 25th November. ஓகேங்களா? ஸோ அவங்க அதுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, நான் போட்டது வந்து எனக்கு ரொம்ப ரீச் கொடுத்தது. இது வந்து எல்லாருக்கிட்டையும் சொன்னாங்க. நான் வந்து என்ன ஒரு 70,000 80,000 பார்த்தாங்க, 1 lakh பேர் பார்த்தாங்க. அது பத்தாதா அவங்களுக்கு? அது பத்தாதா? அந்த வீடியோ போடும்போது எனக்கு மில்லியன் ரீச் இருந்தது. அந்த புடவை வந்து இப்போ ரீசெண்டா உள்ள புடவை இல்லை. இன்னொன்னு அவங்க போட்டு என்கொயரின்றது, மேம் நான் ஒன்னே ஒன்று சொல்லட்டுமா, எனக்கு ஒரு நாளைக்கு 5000 10,000 மெசேஜ் வருது. அப்ப எனக்கு 10,000 ப்ராடக்ட் விற்குது, நான் நம்புவீங்களா? ஒரு நாளைக்கு எல்லாருமே கேட்பாங்க இது என்ன ரேட்டு. 100 பேர் கேட்கறாங்கன்னா அதுல 5 to 10 பேர் தான் வாங்குவாங்க. அப்ப அவங்ககிட்ட ஒரு 20 பேர் விசாரிச்சாங்கன்னா அதுல ஒருத்தர் வாங்கியிருப்பாங்க. அந்த ப்ராடக்டோட ரேட் 1400 ரூபாய். ஒரு ப்ராடக்ட்ல 200 ரூபாய் லாபம் வைப்பேன். அதுல எனக்கு லாஸ் தானே. ஏன்னா அவங்க வந்து பேசும்போது இந்த 2 மாசம் மென்ஷன் பண்ணவே இல்லை. அந்த மேம் அவங்க மேல தப்பு இருக்கும் போது எல்லாத்தையும் கட் அண்ட் பிளே பண்ணி நான் எதையுமே கட் பண்ணணும்னு எனக்கு அவசியமே இல்லை. டேட்டோட தான் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னும் என்ன ப்ரூஃப் வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் எதுனாலும் கேளுங்க. என் மேல தப்பு கிடையாது. நான் எவ்வளோ இறங்கி போய் கேட்கணுமோ நான் கேட்டுட்டேன். அதுக்கு மேல எனக்கு டைம் கிடையாது. எனக்கு 1008 வேலை இருக்கு. இன்னொன்னு என்னோட பணம், ஏன் உரிமை. வாய்ஸ் அவுட் பண்ணதுக்கு நான் வாய்ஸ் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். அவங்க வைஷு வீடியோ பார்த்துட்டு, அவங்களோட வீடியோ பார்த்துட்டு நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். எதனால ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, இதனாலதான் யாருமே சமூகத்துல வாய்ஸ் அவுட் எதுக்குமே கொடுக்க மாட்டேங்காங்களோ. என்ன பண்ணிருந்தாங்கன்னா 98% ஆஃப் பீப்புள் நமக்கு சப்போர்ட் பண்றாங்க. அது 10% பீப்புளுக்கு அக்செப்ட் பண்ண முடியல. என்னோட கமெண்ட்ல பாருப்பா, காசே இல்லாம சூப்பரான ப்ரமோஷன் உனக்கு கிடைச்சிருதே, 1000 ரூபாய் பிளவுஸுக்கு உனக்கு இப்படி ப்ரமோஷன். அவங்களோட ஆதங்கத்தை, அவங்க மனசுக்குள்ள இருக்கிறது வெளியே வருது. எல்லாருக்கும் நான் சொல்ல வரல. 90% பாசிட்டிவ்ல தான், 10% யாராலுமே அக்செப்ட் பண்ணல. அக்செப்ட் பண்ண முடியாத போது இந்த மூஞ்சிக்கு இதெல்லாம் ஓவரு, நீ பிச்சை எடுத்த, என்ன கேவலமான வேர்டுல பேச ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஆனா அதுக்கப்புறம் நான் யோசித்த விஷயம், நான் ஏன் ஃபீல் பண்ணணும்? நான் எந்த தப்பும் பண்ணல. தப்பு பண்ணவங்களே ஃபீல் பண்ணாம கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி பேசும்போது நான் ஏன் ஃபீல் பண்ணணும்? அவங்க என்ன சொல்றாங்க ஒருத்தங்கன்னா அவங்களுக்கு தான் அது போய் சேரும்.
நான் தப்பு பண்ணாத போது அவங்களுக்கு தானே சேரும். ஸோ என் பேஜ்ல எல்லா கமெண்டும் இருக்கு, அப்படியே போய் பாருங்க. ஓகே மேம், நீங்க மக்கள் கேட்ட கருத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து ரிப்ளை பண்ணீங்க. பட் விஜய் வைஷுக்கு மட்டும் நீங்க ஒரு ரிப்ளை தரல. அவங்க ஏன் ரிப்ளை கொடுக்கலன்னா, நிறைய ஆக்ட்ரஸ் எனக்கு பர்சனலா டிஎம் பண்ணிட்டாங்க. இவங்க வந்து நான் யாருன்னு பேர் சொல்ல விரும்பல, அவங்க வந்து பேருக்காக பண்றாங்க. பிக் பாஸ்க்கு போகணுமா, ஒரு வீடியோ பொறுமையா போடணும்னா என்னோட பேச்சு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. இப்ப கூட இன்டர்வியூல கட தான் எனக்கு வரும். அது வந்து மத்தவங்களுக்கு ஆட்டிடியூடா தெரிஞ்சுன்னா நான் எதுவும் பண்ண முடியாது. இன்னொன்னு, நம்ம பக்கம் உண்மை இருக்கும்போது நம்ம கொஞ்சம் ஆட்டிடியூடா இருக்கிறது தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. இப்போ உங்க கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கவனிச்சிங்களா தெரியல, ஒரு 2-3 நாட்களா நான் என்ன கவனிச்சேன்னா, சம்பந்தமே இல்லாம ஃபேக் ஐடியில இருந்து கமெண்ட் வர மாதிரி எனக்கு தெரிஞ்சது. உங்களுக்கு எங்கேயாவது இன்டைரக்ட் மிரட்டல்கள் த்ரெட்டன்ஸ் வந்துச்சா? அது எப்படி மேம் வராம இருக்கும்? நிறைய ஃபேஸ் பண்ணிட்டேன். ஒரு இதை ஃபேஸ் பண்ணும்போது நான் கொஞ்சம் சென்டிமெண்டா கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன். அகெயின் எனக்கு வந்து நிறைய பேர், இப்போ அறந்தாங்கி நிஷா மேம் ஆகட்டும், ஆக்ட்ரஸ் ஜீவா மேம் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் ரெஹானா, சீரியல் ஆக்டர் ரெஹானா ஆகட்டும், நிறைய பேர் எனக்கு பேக் சப்போர்ட் பண்ணாங்க. கவலைப்படாதீங்க, இதெல்லாம் நடக்கிறது, இப்படிலாம் நடக்கும், சோஷியல் மீடியான்னு வந்துட்டா இப்படிலாம் நடக்கும். அவங்க மட்டும் இல்லை, நிறைய பேர் சப்போர்ட். நான் நிறைய பேரு சொல்ல நான் விரும்பல, பட் நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. என்னோட ஃபாலோவர்ஸ் சான்ஸே கிடையாது மேம், நாங்க இருக்கோம், நாங்க உங்களை நம்புறோம். வைஷு மேம் பேசினது கூட அவங்க மேல கேஸ் போட சொன்னாங்க. உங்களை எப்படி தப்பா சொல்லுவாங்க, அவங்க சொன்ன அதே தான் சொல்றேன். கடவுள்னு ஒருத்தவங்க இருக்காங்க, நான் தப்பு பண்ணல, தப்பு பண்ணவங்கள அவங்க பாத்துக்கிட்டு. மிரட்டல்கள் எந்த மாதிரி உங்களுக்கு வந்து வருது அப்படின்னா, எப்படி வருது அப்படின்னா, ஒரு ஐடி இல்லை, ஒரு 10-20 ஐடி ஏதோ சொல்லி வச்ச மாதிரி நீங்க அந்த வீடியோவை டெலீட் பண்ணணும். ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்தது, நான் கேட்டு முடிக்கிறதுக்குள்ளே டெலீட் ஆயிரு. விஜய் டிவி ஆக்ட்ரஸ் ஜாக்லின், அப்புறம் பிக் பாஸ் திவ்யா ஏதோ ஒரு கலை ஆர்டிஸ்ட், அவங்க கிட்ட மேக்கப் போடுறேன்னு சொல்லி இது பண்ணிருக்காங்க. சிறகடிக்க ஆசை கோமதி பிரியா 6 சாரி வாங்கி ஏமாத்திருக்காங்க. பாரதி கண்ணம்மாவோட கண்மணிக்கும் இதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்மால் பொட்டிக்ஸ் ஏன் ஒரு ஹீரல் நடிகையை பார்த்து அவங்க கேட்கறாங்க போது அந்த ஆர்வத்துல கொடுத்து எப்படி ஏமாந்து போறாங்க, இவங்க எப்படி ஏமாத்துறாங்க? அதுவும் ஸ்பெசிஃபிக்கா விஜய் டிவி ஆக்டர்ஸ் தான் வராங்க. நீங்க ஆர்வம்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம்னா எதுக்காக ஸ்டார்ட் பண்ணுவோம்? இப்போ நான் வந்துட்டு 100 ஃபாலோவர் வச்சிருக்கேன், ஒரு வீடியோ போறேன், ஏன்னா நீங்க திரும்பி பாப்பீங்களா? அதே இது ஒரு, இப்ப நீங்க ஒரு ஆக்ட்ரஸ் பேர்லாம் சொன்னீங்க, அவங்க என் பேச்சு சொல்லும் போது ஓ இங்கதான் எடுத்தாங்களா? சோ இந்த மாதிரி ஒரு ரீசனுக்காக தான் இவங்க தேடி போறாங்க. தேடி போறது தப்பு கிடையாது, இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான். கம்பம் மீனா கிட்ட தொடர்ந்து உங்க கமெண்ட் செக்ஷன் பார்க்கும்போது நிறைய பேர் மேம் ஆமா மேம் நாங்களும் ஏமாத்திட்டோம். ஸோ உங்ககிட்ட எத்தனை பேர் இதை பத்தி டிஎம் பண்ணாங்க? அதாவது ஏமாந்தவங்கன்னு சொல்லிட்டு ஒரு 10-15 பேர் பண்ணியிருப்பாங்க. ஒருத்தங்களாம் வந்து அவங்க பேரை நான் மென்ஷன் பண்ண விரும்பல. இவங்க ஏன்னா ஏன் மென்ஷன் பண்ண விரும்பலன்னா அவங்க வேணான்றாங்க. ஓகேவா? அவங்க வந்து 35,000க்கு வந்து அவங்களுக்கு ஆரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க பேமெண்ட் வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, பட் பேமெண்ட் வரலையா, நான் உங்களை டேக்கோ கொலாபோ ஏதோ பண்ணிட்டேன்னு சம்திங் சொல்லிட்டு அதை அப்படியே முடிச்சிட்டாங்க. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் ப்ராடக்ட் கொடுத்து இவங்க பண்ணாத பேர் நிறைய பேர். ஆனால் பண்ணாத பேர் நிறைய பேர் அப்படின்னா இவங்க வந்து ப்ராடக்ட் வேணும்னு கேட்ட பேர் 100க்கும் மேலே. என் கமெண்ட் செக்ஷன்ல நான் பின் பண்ணியே வச்சிருப்பேன். மேம் நல்ல வேலை நீங்க சொன்னீங்க, எங்ககிட்ட கேட்டாங்கன்னு அவ்வளோ பேர் கமெண்ட்ல இருக்காங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்க ஏன் போட்டீங்க? உங்க ஃபேமுக்காக போறீங்க, அதுக்காக போறீங்க, இதுக்காக போறீங்கன்னு எல்லாரும் கேட்கறாங்க. என்னோட ஆதங்கத்துக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டேன். ஆனா நான் 2வது வீடியோ போட்ட ரீசன் முழுக்க கமெண்ட் செக்ஷனுக்காக தான். எத்தனை பேர் ஏமாறுதாங்க, இனிமேல் யாரும் ஏமாறக்கூடாது. நான் ஸ்டார்டிங்லேயே அதான் சொல்லியிருப்பேன். இப்போ அருந்தாங்கி நிஷா வந்து சொல்லியிருந்தாங்க, அந்த கமெண்ட் செக்ஷன்ல பார்க்கும்போது நான் பாத்துக்கிறேன் இதெல்லாம் அப்படின்னாங்க. ஸோ அந்த பாத்துக்கிறேன் இதெல்லாம் அப்படின்னு போது அவங்க என்ன சொல்ல வந்தாங்க உங்ககிட்ட? இல்லை அவங்க வந்து நான் எமோஷ்னலாக ஆயிட்டேன்ல, அதனால எனக்கு அவங்கள எனக்கு பர்சனலாக இது வரைக்கும் தெரியாது. பட் அவங்க அந்த மெசேஜ் பார்த்தோன்னே எனக்கு அவங்க மேலே, அவங்களும் ஒரு பொட்டிக் வச்சிருக்காங்க. கரெக்ட்? ஆமாம், பொட்டிக் வச்சிருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னே வந்து எனக்கு ரொம்ப ஒரு மரியாதை வந்திருந்தது. ஏன்னா டக்குன்னு ஒருத்தவங்க எமோஷன் ஆனோடனே நம்ம இந்த ஒரு இடத்துல இருக்கோம் வைக்கோன்னு தெரியாம டக்குன்னு வந்து எனக்கு டிஎம்மும் பண்ணியிருந்தாங்க, கமெண்டும் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு பர்சனலாக அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது பார்த்துட்டு. ஸோ இப்படியும் இருக்காங்கன்ற மாதிரி இருந்தது. நான் உங்களுக்கு ஏதாவது சொல்லுங்க, நான் என்ன இஷ்யூ நான் ஃபைண்ட் அவுட் பண்ணேன், நீங்க ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். ஓகே. ஸோ லாஸ்ட் கேள்வி மேம், இப்போ ஃபேக் ஐடிஸோ ரியல் ஐடிஸோ, ஒரு சில ஃபேக் ஐடிஸ் வந்து உங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நான் வந்து இந்த டிடி பொன்னேஞ்சல் பொட்டிக்கு வந்து ஒரு சாரி அமிச்சேன், ரிட்டனே அனுப்ப மாட்டேங்கிறாங்க, ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டாங்க அப்படின்னு சம்மந்தமே இல்லாமல் நேற்று மட்டும் ஒரு 5-6 கமெண்ட் டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்ல இருந்து. ஆக்சுவலி இது ஸ்டார்டிங்ல இருந்தே வருது, இந்த வீடியோ போட்டதுல இருந்தே. ஸோ அதான் நான் சொன்னேன்ல மேம், நம்ம ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு நியாயமா பேசுறோம், அவங்க சைடு நியாயம் இருக்காது.
அப்ப நியாயம் இருக்காதுங்கும் போது என்ன பண்ணுவாங்க, இப்போ அந்த வைஷு மேம் பேசினது கூட எனக்கு ஒருத்தவங்க பர்சனலா கால் பண்ணி நீங்க அழுதது தப்பு. ஏன் அப்படின்னா ஒரு பொண்ணையோ ஒரு ஆணையோ எப்படி வீக் ஆக்குவாங்கன்னா ஒரு பொண்ணோட நடத்தைய வச்சு வீக் பண்ணுவாங்க. ஒரு ஆணா இருந்தா அவன் குடிக்கு அடிமை, கஞ்சா அடி, அந்த சம்திங் லைக் தட் அவங்கள பண்ணுவாங்க. ஸோ அவங்க அதை தான் உங்களை பண்ண பார்த்தாங்க. நீங்க எமோஷனலா அந்த இடத்துல ஆயிருக்க கூடாது அப்படின்னா. இப்போ எனக்கு இதை பார்க்கும்போது இப்ப தப்போ கரெக்டோ நிறைய பொட்டிக் ஓனர்ஸ்க்கு சீரியல் ஆக்டர்ஸ்க்கு பிரச்சனை நடக்குது. இப்போ பொட்டிக் ஓனர் சீரியல் ஆக்டர்ஸை நம்பலாமா வேணாமா தான் கன்க்ளூஷன். எல்லா விரலுமே ஒண்ணு இல்லைல்ல. எல்லாருமே பொட்டிக் ஓனர்ஸும் எல்லா பொட்டிக் ஓனர்ஸும் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி எல்லா சீரியல் ஆக்டர்ஸும் ஒரே மாதிரி கிடையாது. மேம் உங்களோட டைம் ஒதுக்கி எங்களுக்காக உண்மையா சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது போன்ற பல ஸ்மால் பொட்டிக்கும் இதுக்கப்புறம் ஒரு சில சீரியல் நடிகைகளை பார்த்து ஏமாறக்கூடாதுன்னு நான் வேணும். நீங்க ஒரு லேடி சம்பந்தப்பட்ட பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா யாருக்கு கொடுக்கணும், எப்படி அப்ரோச் பண்ணணும் எல்லாமே நீங்க தெரிஞ்சுட்டு அப்ரோச் பண்ணுங்க. யாரா இருந்தாலுமே எனக்கு டிஎம் பண்ணுங்க, யாருக்கு கொடுக்கலாமா வேண்டாமா, இல்ல உங்களுக்கு பர்சனலா ஏதாவது ப்ராப்ளம்னாலுமே பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு சப்போர்ட்